ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய லைவ் டெஸ்ட் மராத்தியர்கள், சரிங்களா? 7th 11th இருக்கிற கலந்து தான் அந்த இது வரும். 100 கொஸ்டினுங்க மேலே எடுத்திருக்கோம். ஸோ எவ்வளவு வேகமாக அதே சமயம் நிதானமாக பார்க்க முடியுமோ பார்த்துடலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, சிவாஜியின் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது? இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், பழைய கொஸ்டின், சரிங்களா? எந்த கோட்டையில அவரு சத்ரபதி அப்படிங்கிற பேரை எடுத்துக்கிட்டு முடிசூட்டு விழா இது பண்ணார்? மராத்திய சிவாஜி சத்ரபதி அப்படின்னு பேர் சூட்டிக்கிட்டது அவரோட முடிசூட்டு விழா தான். எந்த கோட்டை? அவர் பிறந்த கோட்டையும் முடிசூட்டு விழா கோட்டையும் ரொம்ப முக்கியம். வெரி குட், ரெய்கார் கோட்டை. இது ரெய்கார் கோட்டை, மகாராஷ்டிராவில் இருக்கு அந்த கோட்டை, சரியா? ரெய்காட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெய்கார்னு சொல்லுவாங்க, அது ரெய்காட்னு சொல்லுவாங்க, சரியா? மஹாத் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கு. அரசன் அல்லது பேரரசன் என்ன பொருள்படும் சத்ரபதி எந்த மொழி சொல்? ஆக்சுவலா சத்ரபதி அப்படிங்கிறது அரசன் பேரரசன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி. ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சத்ரபதியோட மீனிங் வந்து பல இதில் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. வெரி குட், சமஸ்கிருதம். சத்ரபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட், சரியா? அதுக்கு வந்து அரசன் பேரரசன்ங்கிறத தாண்டி ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் அர்த்தம், சரியா? டேஸ் ஆண்டு பிறந்த சிவாஜி தன் தாயார் சீஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார். விச் இயர் பான் சிவாஜி? சிவாஜியோட பான் இயர் என்ன? வெரி குட், 1627. சிவாஜி பிறந்த வருஷம், சிவாஜி எந்த கோட்டையில பிறந்தாரு? சிவாஜி சத்ரபதியாக முடிசூட்டி கொண்ட ரெய்காட் கோட்டை இருக்குல்ல, அது என்ன வருஷம் என்ன டேட்? ரெண்டையும் மனப்பாடமா நான் வச்சுங்க, கன்ஃபார்ம் கேட்பாங்க. டேஸ் வீரர்கள் சிவாஜி படையின் வலிமையாக திகழ்ந்தனர்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, சரிங்களா? மாவழி காலாட்படை. இது மாவழி காலாட்படை. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி சத்ரபதி சிவாஜி படையோட முதுகெலும்பு, சரியா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா மலைப்போரில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். மலைப்போரு, அப்புறம் வந்து காடு, இந்த மறைஞ்சிரிஞ்சு தாக்கக்கூடியது, எல்லா வகையான நிலப்பரப்பிலும் இவங்களால போர் புரிய முடியும், சரிங்களா? மலைப்பகுதி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காடுகள், ஆற்றங்கரை பகுதிகள், தந்திரோய பாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமவெளி பகுதி, எல்லா பகுதிகளிலும் திறமையானவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மொபைல் படை, அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கும், ஒரு மொபைலைசேஷன்லயே இருந்துகிட்டு இருக்கும், சரியா? மராத்தியரிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் மராத்திய மொழியும் இலக்கியமும் உதவி செய்தன. பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தனர். வெரி குட், இரண்டுமே சரிதான். டேஸ் ஆண்டு சத்ரபதி சிவாஜி எனும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டி கொண்டார்? ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்ரபதி சிவாஜி ரெய்காட் கோட்டையில சத்ரபதி அப்படிங்கிற பேரோட முடி சூட்டிக்கிட்டாரு. என்ன வருஷம்? வெரி குட், 1674, சரியா? இந்த வருஷத்தை மறந்துடாதீங்க. மராத்திய நிர்வாகத்தில் கிராமங்கள் டேஸ் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. கிராம நிர்வாகர், கிராம பெரியவர். இந்த பட்டேலு, தேஷ்முக்கு, குல்கர்னி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழி வழியா வரக்கூடிய ஒரு வம்சாவளி பேர். தேஷ்முக் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. குல்கர்னினார்லாம் அதுல் குல்கர்னி அப்படிலாம் பார்த்துருப்போம், சரியா? என்னது? கிராம நிர்வாகம் தேஷ்முக் அப்படிங்கிறவர், சரியா? மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவருக்கு உதவியாக ஒரு கணக்கரும் டேஸ் என்ற பெயரில் ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றினார். ஆவண காப்பாளரோட பேர் என்ன? கணக்கர் பிளஸ் ஆவண காப்பாளர், அவரோட பேரு தேஷ்முக்கு கீழே குல்கர்னி, சரியா? சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் சம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் யார்? சிவாஜியும் சம்பாஜியும் ஆக்ராவை கூட்டிட்டு வந்து கைது பண்ணும் போது 2 பேரும் தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சதுக்கு அப்புறம் சிவாஜி ஒரு பக்கம் போயிடுவாரு, பையனை ஒரு பக்கம் ஒருத்தர் கூட அனுப்பிச்சிடுவாரு.
அவர் யாரு? இப்போ வந்து சாவா படத்துல அவருக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. வெரி குட். கவி கலாஷ், சில இடத்துல கவி கைலாஷ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக்லாம் பண்ணக்கூடியவர். இவரோட தவறான வழிகாட்டுதல கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாஜி இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மராத்திய நிர்வாகத்தில் வசூலிக்கப்பட்ட நிலவரியில் எத்தனை பங்கு அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது? மராத்திய நிர்வாகத்தில் வசூலிக்கப்பட்ட நிலவரியில் எத்தனை பங்கு அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஐந்தில் 2 பங்கு. அவுரங்கசீப் டேஸ் ஆண்டு பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றினார். எந்த வருஷம் பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் அவர் கைப்பற்றியிருப்பார்? வெரி குட். 1687. ஆப்ஷன் டி. சிவாஜியை தொடர்ந்து டேஸ் உடனான சச்சரவுக்கு பின்னர் சம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். ஆக்சுவலா சிவாஜியோட அந்த நிறைய பேர் அமைச்சர்கள் குழுவில் ஒருத்தர் இருந்திருப்பாரு. இவருக்கும் சிவாஜி பையனுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். சரியா? அதனால இவர் பிரச்சனை, ஏன்னா இவரும் சிவாஜியும் ரொம்ப க்ளோஸ். இவருக்கு அப்புறம் சிவாஜி சம்பாஜி வந்து பார்த்தீங்கன்னா அரசராவதில் இவர் பெரிய சலப்படிக்கிட்டே இருந்திருப்பார். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனாஜி தத்தோ. சரியா? குல்கர்னி குடும்பத்தை சேர்ந்தவர். சரியா? சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இதை வந்து பிரிக்கும் போது இவரை ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல வச்சிருப்பார். சரியா? சிவாஜி டேஸ் ஆண்டு இயற்கை எய்தினார். சிவாஜி கொஞ்சம் நிம்மதியே இல்லாம, ஏன்னா சிவாஜிக்கு முன்னாடியே சம்பாஜி கொன்றுவாங்க. வெரி குட். 1680. சிவாஜி வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கை செலுத்திய பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்கள். சிவாஜி வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கை செலுத்திய பக்தி இயக்க பெரியோர்கள் யார்? ஆக்சுவலா சம்பாஜிக்கு முன்னாடி சிவாஜி செத்திருந்தாலும் சம்பாஜி என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா இந்த முகலாயரோட சில பேர்த்து கூட சேர்ந்துக்கிட்டு சல்ல பண்ணுவார். அதனால கொஞ்சம் மனசு வெறுத்து போயிடுவார். ஏன்னா சம்பாஜி வந்து சிவாஜி இறந்து 9 வருஷம் கழிச்சு தான் சாவார். சாவ மாட்டாரு, கொன்றுவாங்க. 81 89 வரைக்கும் சத்ரபதி சம்பாஜி மகாஜி இருந்திருப்பார். ஸோ இப்போ இந்த கேள்விக்கு வரலாம். வெரி குட். துக்காராம் ராம்தாஸ். சில இடங்களில் ஏக்நாத்தும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில புக்கில் இந்த 7th-லயோ 11th-லயோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக துக்காராம் பேரையும் ராம்தாஸ் பேரையும் கொடுத்துருப்பாங்க. தனது 18வது வயதில் இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்த சிவாஜி 1645 எந்த கோட்டையை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார்? முதல்ல அவர் கைப்பற்றிய கோட்டை எது? 1645 கைப்பற்றிய கோட்டை. வெரி குட். கோண்டுவானா கோட்டை. எது? கோண்டுவானா கோட்டை. சிவாஜியின் இராணுவ நடவடிக்கையினால் சினம் கொண்ட சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்திருப்பார். எந்த சிறையில்? எந்த சுல்தான்? இவர்கிட்ட கொஞ்ச நாள் அவர் வேலையும் செஞ்சிட்டு இருந்திருப்பாரு. வெரி குட். பீஜப்பூர். சிவாஜியோட தந்தை கொஞ்ச நாள் ஷாஜகான்ட்டையும் அப்புறம் பீஜப்பூர் சுல்தான்ட்டையும் வேலை செய்வார். சிவாஜி மராத்திய தலைவர் சந்திர ராவ் மோர் என்பாரிடமிருந்து ஜாவலியை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? ஜாவலி. வெரி குட். 1656. 1656. ஜாவலி. சிவாஜி பீஜப்பூரின் தளபதியான அப்சல் கானை எந்த ஆண்டு கொன்றார்? வெரி குட். வெரி குட். 1659. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு.
அப்சல் கான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு 1000 பேரை கூட்டிட்டு போய் சிவாஜியை பார்க்கறதுக்கு போவார். சிவாஜி இவ்வளவு பேரோட நான் பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னனால ஒரு கூடாரத்துல சிவாஜியை வந்து சந்திக்கிறேன், நட்பு பாராட்டலாம், ஒரு உடன்படிக்கை போட்டுக்கலான்னு தந்திரமா கூப்பிடுவார் அப்சல் கான். சிவாஜியும் போயிடுவார். சிவாஜி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி தலையை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்குவார். சிவாஜி ஒன்றும் பண்ணாம இறுக்கி பிடிச்சி அப்படியே முதுகுல குத்துறது கத்தி எடுத்து இறுக்கி பிடிச்சோடனே சிவாஜி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவர் ஆடையில புலிநகம் மாதிரி ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு. அதாவது மோதிரமா இருக்கும், பார்த்தா இப்படி திருப்பி பார்த்தா தான் பின்னாடி இருக்கிற புலிநகமா இருக்குது. அந்த புலிநகத்தால முதுகுல கீறி என்ன பண்ணிடுவாரு, வவுத்த பிடிச்சி நெஞ்சில அப்படியே கீறிடுவாரு புலிநகத்தால. அதனால குத்தம் அந்த அப்சல் கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாம அப்படியே திகைச்சு நின்றுவாரு. அதுக்கப்புறம் கூடாரத்துல இருந்த இன்னொரு ஆளு சிவாஜி கொள்ள வரும்போது சிவாஜி கூட வந்த ஒரு வீரர் அந்த ஆளை கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அப்சல் கானை துரத்திட்டு போய் தலையை 2 வெட்டி போடுவார். ஸோ அந்த புலிநகத்தை கூட இப்ப பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்காட்சி மாதிரி வச்சிருந்தாங்க. மனுஷன் எவ்வளவு பிரில்லியண்டா அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணிருப்பார் சிவாஜி. ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அது. தவறான இணையை தேர்ந்தெடுங்க. அஷ்டபிரதான் 8 அமைச்சர்கள் குழு இருப்பாங்களா, அதுல தவறான இணை எது? பந்த பிரதான், சுர்னாவிஸ், அமத்தியா, வாக்கினாவிஸ். வெரி குட். அமத்தியா மஜும்தார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்ல. சரியா? அமத்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர் வருவார். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கான பேர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சுமந்த் அல்லது டாபிர்னு வரும். சரியா? பாலாஜி பாஜிராவ் பேஷ்வா பொறுப்பில் இருந்த போது பேரரசி ஷாகு எந்த ஆண்டு இயற்கை இருந்தார்? பேரரசர், ஆக்சுவலா பேரரசு இல்ல, பேரரசர் ஷாகு மகாராஜா. எந்த அரசர் செத்து போயிடுவார்? 1749. சிவாஜியின் ஆசிரியரும் குருவும் டேஸ் என்பவர் குதிரையேற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி. அல்ல, சிவாஜிக்கு சிறந்த பாதுகாவலர் ஒருத்தர் கிடைச்சிருப்பார். அவர் தான் சின்ன வயசுல இருந்து சிவாஜி பார்த்துக்குவார். ஆசிரியர், குரு, போர் பயிற்சி எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பாரு. அவர் பேர் என்னது? வெரி குட், தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ். சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்தது எந்த ஆண்டு? முகலாயரோட சூரத் நகரை தாக்கி கொள்ளையடிச்சுப்பார். அதாவது சிவாஜி இதுல 3 வட்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வட்டம் அவர் மக்கள் என்ன பண்ணுவாரு, பொறுப்பா பாத்துக்குவாரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கப்பம் கட்டுக்கிட்ட ஒத்துக்கிட்ட மக்கள், அவர் என்ன பண்ணுவாரு, கப்பம் மட்டும் வாங்கிட்டு அவரை பாதுகாத்துக்குவாரு. 3வது வட்டம் என்னன்னா கொள்ளையடிக்கிற வட்டம். போவாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை கொள்ளையடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து தன்னோட மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறத ரெகுலரா வச்சிருப்பார். அது எதிரிகிட்ட தான். 1670. மராத்தியரின் குறுகிய கால பேரரசு டேஸ் ஆண்டு டெல்லிக்கு அருகே உள்ள பானிப்பட்டில் முடிந்தது? 3ஆம் பானிப்பட் போர். சாவுமணி அடிச்சிருவாங்க. வெரி குட், 1761. மராத்திய பேரரசில் டேஸ் என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையானவர். சத்ரபதி பேஷ்வா பட்டில் பண்டிட் ராவ். நவீன கால பிரதமர் சத்ரபதி மகாராஜாவுக்கு அப்புறம் யாரு? பேஷ்வா. பேஷ்வா எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஜிராவ் மஸ்தானின்னு ஒரு படம் இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த படத்தை பாருங்க. அதுல பேஷ்வா பாஜிராவா நடிச்சிருப்பாரு. ரன்வீர் சிங்கும் அவரோட வைஃபான தீபிகா படுகோனும். அட்டகாசமா இருக்கும் படம். எவ்வளவு உரிமை அப்படின்னு ஒரு ஆயுதம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவாப்புல. யாருடைய காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்கள் ஆயினர்? சத்திரபதிகள் பேரழிவுக்கான அரசர்கள் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். சிவாஜி, சம்பாஜி, பாலாஜி விஸ்வநாத், ஷாகு. ஷாகு தான் என்ன பண்ணுவாரு, சத்திரபதி பேஷ்வாவுக்கு நிறைய பொறுப்பு தருவார். நீங்க பாத்தீங்க அப்படின்ட்டு. தவறான இணை அஷ்டபிரதானின் பொறுப்புகள்: சாரி நவ்பவுத் சேனாதிபதி, சுமந்த் அல்லது டுவாபீர் துணை பிரதமர், நியாயாதீஷ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். மேலதான் சொன்ன வெளியுறவு செயலாளர்னா என்ன வரும்? சுமந்த் அல்லது டாபீர். இது வந்து பாத்தீங்கன்னா நான் இது நடத்தி போடும்போது இதுக்கு ஷார்ட்கட்ல சொல்லியிருப்பேன், பாருங்க. அதை டேஸ் ஆண்டு அவுரங்கசீப்பின் மாமனாரும்
முகலாய தளபதியுமான செய்டஸ் கானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தி அடித்தார். செய்டஸ் கான் 2 பேர்த்த அனுப்புவாரு. ஃபர்ஸ்ட் அப்சல் கான், அடுத்து செய்டஸ் கான், 2 பேர்த்தையும் அழிச்சு துரத்தி விட்டுருவாரு. 3ஆவதா ஒரு ஆள் போவார், ராஜபுத்திர அரசர். அவரு தான் சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா சிறை பிடிக்கிறதுக்கு பெரிய இது பண்ணி விடுவார். வெரி குட். 1663. சிவாஜியின் பேரன் ஷாகு எந்த காலகட்டத்தில் ஆட்சி புரிந்தார்? ஷாகு மகாராஜா. இவர் தான் ரொம்ப நாள் இருந்திருப்பாரு. ஏன்னா இவர் கீழே பேஷ்வாக்கள் ஆண்டுகிட்டு இருந்திருப்பாங்க. வெரி குட். 1708 1749. சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் டேஸில் பேஷ்வா ஆனார். ஆயிரத்தி 1713. பேரரசர் ஷாகுவை மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் அங்கீகரிக்க வைப்பதில் வெற்றி பெற்றவர் யார்? ஷாகு மகாராஜாவோட பெருமையை பெரிய அளவுக்கு கொண்டு சேர்த்த பேஷ்வா யாரு? நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த படத்தோட ஹீரோ பாஜிராவ் அப்படிங்கிறவர். பாலாஜி விஸ்வநாதோட பையன். அவரோட பையன் தான் பாலாஜி பாஜிராவ். பொறுத்துக மராத்திய குடும்பங்கள். ருத்ராஜ் கெய்க்வாட்னு ஒருத்தர் இருக்காருல்ல, சிஎஸ்கே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர், மும்பைக்காரர். கெய்க்வாட் அப்படிங்கிறது அவங்களோட குடும்ப பெயர். கெய்க்வாட், பான்ஸ்லே, கோர்கார், சிந்தியா, பேஷ்வா. ஸோ கெய்க்வாட் அப்படின்னா பரோடா, சரியா? பான்ஸ்லே அப்படின்னா நாக்பூர், பேஷ்வானா பூனே, சிந்தியானா குவாலியர், கோர்கார்னா இந்தூர். ஸோ ஆப்ஷன் சி. இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, டப்புன்னு கேட்டுருவாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட்டை பயங்கரமா பரோட்டா சாப்பிடுவாரு. பான்ஸ் பவுடரை நம்ம என்ன பண்ணோம், நாக்கில் படாமல் பார்த்துக்கணும். ஹோர்கார் காரு, இந்தூர் தூர் கார் அப்படின்னு ஆக வச்சுங்க. சிந்தியா இங்க பாருங்க, யார் இருக்குது இங்கே தான், குவாலியா, சிந்தியா குவாலியா. பேஷ்வா அப்படின்னா மகாராஷ்டிரா, பூனே. சரியா? அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. நல்லா இருக்கா? மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து பாருங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் நிறையா பரோட்டா சாப்பிடுவார். பான்ஸ் பவுடர் நாக்கில் படக்கூடாது. காரு, இந்தூருக்கு போகணும்னா காரில் தான் போகணும். சிந்தியா இந்தியா, இந்தியாவில் வாழ்னா ஒரு குவாலிட்டி வேணும், குவாலிட்டியாக இருக்கணும். பேஷ்வா பூனே மகாராஷ்டிரா. சரியா? இப்படி வேணாலும் நான் வச்சுங்க. மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்து அவற்றை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்தவர் யார்? மாலவத்திற்கும் குஜராத்துக்கும் போர் பிரகடனம் செய்து அவற்றை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்தவர். வெரி குட். பாஜிராவ். யாரு? பாஜிராவ். டேஸ் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லேயின் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. டேஸ் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லே தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள். 45 to 51. அப்தாலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்ததற்கு முன்னர் எத்தனை முறை மராத்தியர்கள் மீது படையெடுத்தார்? அப்தாலி சா. வெரி குட். 8 முறை. பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் டேஸ் எனும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. வருவாய்த்துறை நிர்வாகம் அதை பார்த்துக்கிட்டவங்க யாரு? அந்த அஷ்டபிரதான்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. காம விஸ்தார். யாரு? காம விஸ்தார். தஞ்சாவூரில் நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்?
வெரி குட், வெங்கோஜி. யாரு? வெங்கோஜி. தஞ்சாவூரில் மராத்தியரின் ஆட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தஞ்சாவூரில் மராத்தியரின் ஆட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1674. மராந்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? இந்த மகாராஷ்டிரா கீழே இருக்கிற கடற்கரை என்ன சொல்லுவாங்க? கொங்கன் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. கொங்கணம் அப்படிங்கிறது. சரியா? மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை என்பது யாருடைய கூற்று? மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை என்பது யாருடைய கூற்று? எதுவும் நோண்டக்கூடாது. சரி, என் பொண்ணு வேற குறுக்கல வந்துட்டா, ஒரு நிமிஷம். மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை என்பது யாருடைய கூற்று? மகாராஷ்டிரா தான் இவர் மிகப்பெரிய ஆளுமை, ரானடே. சரியா? கீழ்கண்டவற்றுள் மராத்திய அரசுக்கு தலைநகராக விளங்கியது எது? மராத்திய அரசோட தலைநகர் எது? ஆரம்பத்தில் இதா இருந்திருக்கு, அப்புறம் பேஷ்வாக்கள் வரும்போது தான் பூனேக்கு மாத்திருப்பாங்க. ராய்கர். கரெக்ட் தான். எது? ராய்கர். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராய்கார் தான் அவங்களோட தலைமையிடமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? பூனாவை மாத்திருப்பாங்க பேஷ்வாக்கள்லாம் சேர்ந்து. சரியா? கீழ்கண்டவற்றுள் சிவாஜி பிறந்த இடம் எது? சிவாஜி பிறந்த கோட்டை, சத்திரபதியாக பதவியேற்றதுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராய்கார் அல்லது ராய்கட். பிறந்த கோட்டை, இதுவும் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். சிவனர் கோட்டை. இது சிவனர் கோட்டை. சிவாஜி தமது குருவாக ஏற்று மரியாதை செலுத்திய துறவி? ராம்தாஸ் துக்காராம் வாழ்வில் செல்வாக்கு செலுத்தியவர்னு பார்த்தோம். அவரு குருவாகவே ஏத்து மரியாதை செலுத்திய துறவின் 7th கொடுத்திருப்பான். வெரி குட், ராம்தாஸ். யாரு? ராம்தாஸ். ஜாவலி என்ற இடத்திலிருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் சிவாஜியால் கட்டப்பட்ட புதிய கோட்டை. ஜாவலி என்ற இடத்தில் இருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் சிவாஜியால் கட்டப்பட்ட புதிய கோட்டை எது? பிரதாப்கர் கோட்டை. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து வருவதாக சூளுரைத்தவர். அப்படிதான் சொல்லிட்டு போவாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு சிவாஜி? இவரையே காயப்படிச்சு அடிச்சு துரத்தி கொன்றுவார் கடைசியா. அப்சல் கான். அப்சல் கான். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி அப்படின்னா அவர் இந்த மலையில ஒளிஞ்சுக்கிட்டு போர் புரிகிற கொரில்லா போர் முறையில சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா சிறந்திருப்பார். ஏன்னா மகாராஷ்டிராவோட நிலப்பரப்பு அந்த மாதிரி இருக்கும். சரியா? சிவாஜி பின்வரும் யாருடன் ரகசிய ஒப்பந்தத்தில் கையிட்டார்? அவுரங்கசீப், பீஜப்பூர் சுல்தான், கோல்கொண்டா சுல்தான் ஸ்வரூப். ஆரம்பத்தில் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவுரங்கசீப்பை எதிர்க்கிறதுக்கோசரம் வெரி குட் கோல்கொண்டா சுல்தானோட ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவார். சிவாஜியை வீழ்த்துவதற்காகவும் பீஜப்பூரை இணைப்பதற்காகவும் அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி. சிவாஜியை வீழ்த்துவதற்காகவும் பீஜப்பூரை இணைப்பதற்காகவும் அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி. இவர் என்ன பண்ணுவார்? சிவாஜியோட படைகளை முற்றுகையிட்டு சிவாஜியை வெற்றி கொண்டுவார். வேற வழி இல்லாம சிவாஜி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாகணும். யாரு? ராஜபுத்திர தளபதி ஜெய்சிங். யாரால் அனுப்பப்பட்டவர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பால் அனுப்பப்பட்ட ராஜபுத்திர தளபதி.
புரந்தர் உடன்படிக்கை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சோ அவரை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஜெய்சிங், ராஜா ஜெய்சிங் என்ன பண்ணுவார்? புரந்தர் உடன்படிக்கை அவர் மேல திணிப்பாரு. அவர் வேற வழி இல்லாம அதை ஏத்துக்குவார். ஆயிரத்தி 665 ஜூன் 11. சரியா? சம்பாஜி அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டு எந்த கோட்டைக்கு அனுப்பப்பட்டார்? சம்பாஜி அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டு எந்த கோட்டைக்கு அனுப்பப்பட்டார்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? சம்பாஜிய சித்திரவதை பண்ணி கொன்றுவார். அதுதான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பன்ஹாலா. பன்ஹாலா மராத்தியர் ஆட்சியில் அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து அது ஒப்புதல் கையொப்பமிடுவது யாருடைய வேலை? மராத்தியர் ஆட்சியில் அனைத்து அரசு பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பமிடுவது யாருடைய வேலை? அமத்தியா. முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர் தவிர எவரிடமும் இளவரச தன்மையோடு அலங்கரித்தில்லை என்று சரபோஜியின் இறுதி இதுல சரபோஜியை பத்தி சொன்னவர் யாரு? ஆங்கில ஃபாதரான ஒரு ஹீபர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். பொறுத்துக. அமத்தியா, சுமந்த், பண்டிட் ராவ், வாக்கியநாவிஸ். அமத்தியானா பொது கணக்கு, சுமந்த்னா போர் மற்றும் அமைதி அறிவிப்பு வெளியுறவு செயலாளர், பண்டிட் ராவ்னா பொது ஒழுக்க நடைமுறைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை குருக்கள், வாக்கியநாவிஸ்னா அரசின் அனைத்து நடவடிக்கைகள் பற்றிய ஆவணங்கள். 4 3 2 1. சரியா? காவலர்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் பணியில் ஈடுபட்டவர்கள் யார்? காவலர்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் பணியில் ஈடுபட்டவர்கள் மகர்கள். சரியா? மாவட்டங்களில் பேஷ்வாக்களின் பிரதிநிதிகளாக விளங்கியவர்கள் யாவர்? மாவட்டங்களில் பேஷ்வாக்களின் பிரதிநிதிகளாக விளங்கியவர் மம்லத்தார், தேஷ்முக், தேஷ்பாண்டே, பகிர்கர். மாவட்டங்களில் பேஷ்வாக்களின் பிரதிநிதி மம்லத்தார். பெரிய மாகாணங்களை ஆட்சி செய்த மாகாண ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பெரிய மாகாணங்களை ஆட்சி செய்த மாகாண ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சர் சுபாஸ்தர், மம்லதர், காமவிஸ்தா, தேஷ்பாண்டே. பெரிய மாகாணங்களை ஆட்சி செய்த மாகாண ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சுபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆட்சி பண்ணீங்க சுபாஸ்தார்கள். மராத்திய நிர்வாகத்தில் தலைமை கிராம அதிகாரியாக விளங்கியவர்கள். மராத்திய நிர்வாகத்தில் தலைமை கிராம அதிகாரியாக விளங்கியவர்கள் யாவர்? பட்டேல், குல்கர்னி, ஹஜாரி, கொத்வால். வெரி குட், பட்டேல்கள். மராத்திய நிர்வாகத்தின் மையம் எங்கிருந்து செயல்பட்டது? மராத்திய நிர்வாகத்தின் மையம் எங்கிருந்து செயல்பட்டது? நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையாக எடுத்துக்கலாம். சிவாஜிக்கு முன், சிவாஜிக்கு பின். பேஷ்வாக்களின் ஆட்சி. இது பேஷ்வாக்களின் ஆட்சியா சொல்றாங்க. பூனா ஆரம்பத்தில் ரைக்கரா இருந்துச்சு. 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு. 2ஆம் ஆங்கிலேயர் மராத்தியர் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆயிரத்தி 1803 to 1806. பேசின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது?
பேசின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? அதுக்கப்புறம் தான் மராத்திய போர் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கும். மொத்தம் 3 ஒப்பந்தம். பேசினா 1802 ஞாபகம் வச்சுங்க. பானிபட் போருக்கு பிறகு அப்தலி யாரை தில்லியின் மன்னராக அங்கீகரித்தார்? பானிபட் போருக்கு பின் அகமது ஷா அப்தலி சரியா யாரை தில்லியின் மன்னராக அங்கீகரித்தார்? 2ஆம் ஷா ஆலம். சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை பணித்தார்? சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை பணித்தார்? சிவாஜியோட ஒன்று விட்ட சகோதரர் மாதிரி வருவார். அப்புறம் இவரை தூக்கிடுவார். மறுபடியும் இவர் என்ன பண்ணுவார்? வந்து தஞ்சாவூரை பிடிச்சிடுவார். யார்? வெங்கோஜி. சரியா? சிவாஜிக்கு பின் பொறுப்பேற்றவர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது எது? சிவாஜிக்கு பிறகு பொறுப்பேற்றவர்களுக்கு 2ஆம் கட்ட பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது எது? எந்த கோட்டை? எந்த அரசு? வெரி குட், செஞ்சி. இது செஞ்சி. மராத்தியர் ஆட்சியில் தலைமை நீதிபதி அல்லது இராணுவ நீதிபதி நிர்வகிப்பது யாருடைய வேலை? தலைமை நீதிபதி என்னன்னு சொல்லுவாங்க? அவ்வளவுதான் கேள்வி. நியாயாதீஷ். அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட படை வீரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட படை வீரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பர்கீர்கள். சமூக சட்டதிட்டங்கள் மற்றும் பொது ஒழுக்க நடைமுறைகளை நெறிப்படுத்துவதற்கு நீதிபதியாக இருந்தவர் யார்? பொது ஒழுக்க நடைமுறைகள் மேல நம்ம பொறுத்துக்களை பார்த்தோம். யாரு? பண்டிட் ராவ். சிவாஜி தமது எத்தனையாவது வயதில் இராணுவத்தில் ஈடுபாடு காட்டத் தொடங்கினார்? வயதில். சிவாஜி ராணுவ செயல்பாடுகளில் ஈடுபடுவதிலிருந்து விலகி இருந்த காலம். அவர் அப்பா இருந்திருப்பார். அவர் அப்பா பிடிச்சி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு கொஞ்ச நாள் விலகி இருப்பார். 1649 முதல் 1655 வரை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? படையை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் போர்ல குச்சிருவார். பீஜப்பூரின் முகமது அடில் ஷா மரணமடைந்த பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? பீஜப்பூரின் முகமது அடில் ஷா மரணமடைந்த பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர். இவரும் சின்ன வயசுலேயே வந்துடுவார். 2ஆம் அடில் ஷா. சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. முகலாய அரசவையை பார்வையிடுமாறு சிவாஜியிடம் ஜெய்சிங் வற்புறுத்தினார். 1665 மே மாதம் அவரது மகன் சம்பாஜியும் ஆக்ராவை அடைந்தனர். வெரி குட். 2 சரின்னு சொன்னது யாரு? வெரி குட். தவறு. இது 1 மட்டும்தான் சரி. ஆக்சுவலா அது 1666 1666. சரியா? பின்வரும் எந்த இளவரசருக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்காக அவுரங்கசீப் சம்பாஜிக்கு தண்டனை கொடுத்தார்? பின்வரும் எந்த இளவரசருக்கு பாதுகாப்பு கொடுத்ததாக அவுரங்கசீப் சம்பாஜிக்கு தண்டனை கொடுத்தார்? அவுரங்கசீப்போட பேரன் அவர். ஆக்சுவலி 2ஆம் அக்பர். இரண்டாம் சரபோஜி எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார்? 2ஆம் சரபோஜி எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார்? 40 ஆண்டுகள். செஞ்சிக்கு எதிரான முகலாய தாக்குதலில் செஞ்சி கோட்டையின் கிலாதாராக பணியில் அமர்த்தப்பட்டவர் யார்? செஞ்சிக்கு எதிரான முகலாய தாக்குதலில் செஞ்சி கோட்டையின் கிலாதராக பணியாற்றப்பட்ட சூரப் சிங்.
இவரை எதிர்த்து தான் ராஜா தேசிங்கு அவரு சின்ன மனைவியோட போரிட்டு அவங்க கொன்றுவார். ராஜா தேசிங்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. இதை வச்சுதான் அதை ராஜா தேசிங்கா அப்படின்னு சொல்றது. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று. முகலாய மன்னருக்கு கப்பம் கட்ட மறுத்ததை அடுத்து நவாப் சததுல் கானின் கோபத்திற்கு ராஜா தேசிங்கு ஆளானார். ராஜா தேசிங்கு நவாப்புக்கு எதிராக வெளிப்படுத்திய வீரம் மக்களிடையே கதை பாடலாக உருவெடுத்தது. இன்ன வரைக்கும் செஞ்சி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி கட்டபொம்மன் கதை எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு வரலாற்று பாடலா. ஸோ இரண்டும் சரிதான். கொங்கணம், கண்டேரி, விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கப்பற்படை தளங்களை கட்டியவர் யார்? கொங்கணம், விஜயதுர்க், கண்டேரி ஆகிய இடங்களில் கப்பற்படை தளங்களை கட்டியவர் பாலாஜி விஸ்வநாத், பேஷ்வா. சரியா? மத பரப்பாளர்கள் நடத்திய ஏழை கிறிஸ்துவ மாணவர்களுக்கான பள்ளி எங்கு அமைந்திருந்தது? தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல எங்க? கண்ணந்தன்குடி. சரியா? மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆயிரத்தி 1761. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யார்? தமிழ்நாட்டோட முதல் வனவியல் உயிரியல் பூங்கா அரண்மனையை அமைச்சவர் யார்? சரபோஜி. இரண்டாம் சரபோஜி. எந்த ஒப்பந்தத்தின்படி ஷாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கொல்காப்பூரின் சம்பாஜிக்கு நெருக்கல் அளிக்கப்பட்டது? இவர் இந்த சம்பாஜி இல்ல, சிவாஜியோட பையன் சம்பாஜி இல்ல, அவரு கீழே வேற ஒருத்தர் வருவார், ஷாவுக்கு அப்புறம் இருக்கிறவர். இரண்டாம் சம்பாஜி ஆக்சுவலி இவரு. வாரணா ஒப்பந்தம். நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்ட பேஷ்வா. நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்ட பேஷ்வா பாஜிராவோட பையன் நானா சாஹிப். பாலாஜி பாஜிராவ். யாருடைய தலைமையில் பேஷ்வா அனுப்பிய இராணுவம் உட்கீர் போரில் எதிரிகளை வீழ்த்தியது? யாருடைய தலைமையில் பேஷ்வா அனுப்பிய இராணுவம் உட்கீர் போரில் எதிரிகளை வீழ்த்தியது? உட்கீர் போர் இதோட அவங்களோட வெற்றி கணக்கு முடிஞ்சு போயிடும், முகலாயர்களோட வெற்றி கணக்கு. வெரி குட். சதாசிவராவ். உட்கீர் போர் நடைபெற்ற ஆண்டு. அதுக்கப்புறம் 1761 மூணாம் பானிபட் போர்ல மொத்த பேர்த்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. கடைசியா அவங்க வெற்றி கொண்ட ஒரே ஒரு போர் இது உட்கீர் போர் 1760. கோகினூர் வைரம், மதிப்புமிக்க மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர்? கோகினூர் வைரம், மதிப்புமிகு மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர். இவர்கிட்ட இருந்து வெள்ளக்காரங்க பிடிங்குவாங்க. கோகினூர் வைரம் எலிசபெத் ராணியோட கிரீடத்துல இருக்கு. சரியா? உலகிலேயே மிகப்பெரிய வைரம் அதுதான், நம்மளோட தான், திருப்பி கொடுக்க மாட்டானுங்க. ஆனா மயிலாசனமும் நீலவண்ண கற்கள் வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விலை மதிப்பற்ற ஒரு ஆசனம். அது எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. வெரி குட். நாதிர் ஷாட்ட இருந்தா வெள்ளக்காரன் பிடிக்குவான். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1757 நடந்த பிளாசி போரில் சிராஜ் உத்தவ்லாவுக்கு மராத்தியர் உதவவில்லை. சீக்கியர்கள், ஜாட் தலைவர்கள், முஸ்லிம்கள் ஆகியோர் மராத்தியரை நம்ப தயாராக இல்லை. சோ 1, 2 சரி. இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம்.
குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குறவஞ்சி, முத்ராஷியா, குற்றால குறவஞ்சி. ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். குற்றால குறவஞ்சி யார் எழுதிந்து? திரிகூட ராசப்ப கவிராயர். ஆனா தேவேந்திர குறவஞ்சி இரண்டாம் சரபோஜி எழுதியது. சவுத் என்ற வரி எந்த வகையில் பிரிக்கப்பட்டிருந்தது? ஆட்சியாளருக்கு 35%, ராணுவ அதிபர்களுக்கு 56, பண்டிட்டுக்கு 3, வரி வசூல் செய்யறதுக்கு 6, அந்த மாதிரியா இல்ல கீழகிற மாதிரியா? வெரி குட். ஆட்சியாளருக்கு 25%, ராணுவ தளபதிக்கு 66%, பண்டிட்டுக்கு சச்சிவுக்கு 6%, வரி வசூல் செய்யறவங்களுக்கு 3%. அதாவது 100% வரிய இவங்க இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஷவுத் சத்தேஷ் முகி 2 வரி மராத்தியர்கள் விதிச்ச முக்கியமான வரி. சரபோஜி மன்னர் உருவாக்கிய ஆராய்ச்சி புத்தகம் எத்தனை தொகுதிகளை உள்ளடக்கியது? மருத்துவ சம்பந்தமான ஆராய்ச்சி புத்தகம். தன்னோட கையால எழுதி நிறைய மூலிகைகளை பத்தி அவரே வரைஞ்சிருப்பார். பதினெட்டு தொகுதிகள். டேஸ் ஆண்டு முதல் சிவாஜி தீவிர போர்க்கொள்கையை கடைபிடிக்கலானார்? டேஸ் ஆண்டு முதல் சிவாஜி தீவிர போர்க்கொள்கையை கடைபிடிக்கலானார்? இந்த ராஜா ஜெய்சிங் ஆக்ரா கூப்பிட்டுருப்பார்ல, அங்கிருந்து தப்பிச்சு பழக்குடையிலையோ எதுலையோ தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாரு? வந்த உடனே தீவிர போர்க்கொள்கையில் இறங்கிடுவார். 1666, ரெண்டுமே ஒரே வருஷம் தான். எந்த தலைநகரை கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்தினார்? எந்த நகரை தலைநகராக கொண்டு தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்தினார்? ஷாகு மகாராஜாவுக்கு வாரிசுரிமை போர் வந்ததுல இவங்களும் ஒரு காரணம். தாராபாய். கொல்காப்பூர். அரசரின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனித்துக் கொண்டதோடு வரைவுகளை திருத்தும் அதிகாரமும் கொண்டிருந்தவர் யார்? அரசரின் அன்றாட கடித போக்குவரத்தை கவனித்துக் கொண்டதோடு வரைவுகளை திருத்தும் அதிகாரம். வெரி குட். யாரு? சச்சிவ். நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? 4. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. 3வது பானிபட் போர் 1761 இந்திய வரலாற்றில் நடந்த முக்கிய முடிவை கொடுத்ததாகும். இந்த போரில் முகலாயருக்கும் மராத்தியருக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வியில் இந்தியாவில் ஆங்கில அரசு கால் ஊன்ற வழிவகுத்தது. ஒன்று இரண்டு இரண்டுமே சரி. தஞ்சாவூரை ஆண்டிய மராத்திய போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தின் கடைசி அரசர் யார்? கடைசி ஆட்சியாளர் அரசர். இரண்டாம் சரபோஜி தான். தனது ஆட்சி காலத்தில் நயங்கரா அமைப்பை உருவாக்கியவர். நயங்கரா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியவர் யார்? நயங்கரா. வெரி குட். சிவாஜின்னு சொன்னா தப்பு. கிருஷ்ணதேவராயர் இந்த ஒரு இடத்துல மட்டும் வருவார். சரியா? வரி செலுத்துவோரின் ஒரு வருட வருமானத்திற்கு சமமாக வரியாக வசூலிக்கப்பட்ட வரி. டெபாசிட் மாதிரி வாங்கிக்குவாங்க. கூர்ஜாப்பட்டி. அது பேரு என்னது? கூர்ஜாப்பட்டி. பின்வருவற்றுள் மராத்தியர் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள். தேஷ்முக் தேஷ்பாண்டே வைத்திருந்த நிலத்தின் மீதான வரி, கிராம மகர்கள் வைத்திருந்த நிலத்தின் மீதான வரி, கிணற்று பாசன வசதி கொண்ட நிலத்தின் மீதான வரி. இவை அனைத்தும் எல்லாமே. தொண்ணூத்தஞ்சாவது கேள்வி. அரசுக்கு காப்புரிமை செலுத்தி அதற்கான உரிமத்தை பெற்ற பிறகு பொற்கொள்ளர்கள் நாணயங்களை உருவாக்கி தந்தார்கள். அனைத்து நாணய தொழிற்சாலைகளும் 1760 மூடப்பட்டு ஒரே மத்திய நாணய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. மராத்திய நிர்வாகத்தில் ஒரு சீர்திருத்தம்.
வெரி குட். 1 2 ரெண்டுமே சரி. இங்கே பாருங்க, நீங்கள் லைவ் பார்த்துக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டே இருங்க. நான் கமெண்ட் பார்த்துக்கிட்டு என்னால் கமெண்ட் பண்ண முடியாது, சாரி கேள்வி படிக்க முடியாது. சரியா? நான் சொல்கிறதும் நீங்கள் போடுறதும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. சரியா? நகரங்களிலும் மாநகரங்களிலும் தலைமை அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? நகரங்களிலும் மாநகரங்களிலும் தலைமை அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கொத்வால். ஆப்ஷன் சி கரெக்ட் தான். 1817ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஆட்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள். மராத்திய கூட்டமைப்பை உருவாக்க ஆங்கிலேயருக்கு எதிராக சிந்தியா, போன்ஸ்லே, கோர்கர் ஆகியோருடன் சதித்திட்டம் தீட்டியதாக பேஷ்வா மீது குற்றச்சாட்டம் சுமத்தப்பட்டு பேஷ்வா முறையை கேன்சல் பண்ணி விடுவானுங்க. கூற்று சரி, காரணம் கூற்றினை விலகுது. எந்த பயனும் மிஸ் பண்ணக்கூடாதுதான் இந்த மாதிரி கேள்வி எடுத்திருக்கு. சரியா? அரசு வசூலிக்கும் வருவாய் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லாத நிலையில் விதிக்கப்பட்ட வரிகள். வெரி குட். சவுத் மற்றும் சர்தேஷ் முகி. எக்ஸ்ட்ரா வருவாய் மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்து விஷயங்களிலும் ஆலோசனை வழங்கியவர். வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு? இதேதான் வளைச்சு கேள்வியை பார்த்துட்டு இருக்கோம். சுமந்த் அல்லது டாபீர். சிவாஜியின் ஆலோசனை குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்ற? இவரதான் என்ன பண்ண அஷ்டபிரதான்னு சொல்லுவாங்க. அஷ்டபிரதான் அப்படிங்கிற அமைப்பு. அஷ்டம்னா அஷ்டலட்சுமி, அத்தனை 8 லட்சுமி. ஸோ அஷ்டபிரதான் அப்படிங்கிறது 8 பேர். 8 பேரை கொண்ட அமைச்சரவை. 101வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை தேர்ந்தெடு. பூனா ஒப்பந்தத்தின்படி மராத்திய கூட்டமைப்பின் தலைமையிலிருந்து பேஷ்வா பதவி விலகினார். கொங்கன் பகுதியை ஆட்சியாளருக்கு வழங்கியதோடு கெய்க்வாரின் சுதந்திரம் அங்கீகரிக்கப்பட்டது. ஒன்று 2 சரி. ஸோ கடைசி கேள்விங்க. கடைசி கேள்வி. பின்வருவற்றுள் மராத்தியர் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகளுள் அல்லாதது எது? பின்வருவற்றுள் மராத்திய காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகளுள் அல்லாதது. விதவைகள் மறுமணத்திற்கான வரி, செம்மறியாடு எருமை மாடு மீதான வரி, மேய்ச்சல் நிலவரி, குழந்தை பேரு வரி. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் வரி கிடையாது. விதவைகள் மறுமணத்தில் பண்டிகைனாலும் வரி உண்டு. சரியா? 102 கேள்வி பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நியர்பை 50 நிமிஷம் பக்கமாக ஆயிடுச்சு. சரியா? ஸோ இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.